பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி இந்த பதிவுக்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். காலம் பற்றி மக்களுக்கு பல சந்தேகங்கள் உண்டு. சூரியன் எத்தனை காலத்துக்கு முன்னாடி உருவாச்சு, இன்னும் எத்தனை காலம் இருக்கும், பூமி எப்போ உருவாகுச்சு, எத்தனை ஆண்டு காலம் இருக்கும். சூரியனில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எரிஞ்சு ஒளி அலைகள் வந்து அது எரிஞ்சு முடிஞ்ச பிறகு சூரியனே இல்லாமல் போகும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதுக்கு எத்தனை வருடம் ஆகும்னு ஒரு தோராய கணக்கு சொல்கிறாங்க. சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி அலைகள் 3 லட்சம் km/s வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதர்களுக்கு வாழ்க்கை காலம்னு ஒன்று உண்டு, வாழ்நாள். அது நிர்ணயிக்கப்பட்டது 120 ஆண்டு காலம். ஆனால் அதையே மனிதர்களால் முழுமையாக வாழாமல் இடையில் பல இன்னல்கள், நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாங்க. அதை பற்றியெல்லாம் நாம் யோசிப்பதை விட்டு வாழும் காலம் வரை எப்படி ஆரோக்கியமாக வாழ முடியும், மற்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பம் செய்யாமல் தனக்கும் எந்த துன்பத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் ஒழுக்க வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதற்கு நம் சுவாமிஜி அவர்கள் கொடுத்துள்ள மனவளக்கலையை பின்பற்றினாலே போதும், அதை அப்படி நம்ம வாழ முடியும். எனவே காலம் என்பதை பற்றி நம் அருட்தந்தை அவர்கள் கூறும் விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றதால் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்துள்ளது. தோற்றம் என ஒன்றிருந்தால் ஒடுக்கம் என்ற ஒன்று இருக்குமா? இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு காலத்தில் பிரம்மத்திலிருந்து தோன்றியது போல பிரம்மத்திலேயே ஒடுங்குமா என்பது பற்றி மேலான கருத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த தோற்றம் என்ற போது அது எவர் இன்க்ரீசிங் ப்ராசஸ், எப்பொழுதுமே தன் ஆற்றல் பெருகிக் கொண்டே இருக்கிற போது தோற்றம். அப்படி தோன்றி தள்ளு சக்தி அதிகரித்ததுன்னு வச்சுக்கோங்க. தள்ளு சக்தி அதிகரித்து இப்போ அதுதான் பிரபஞ்சமாக மலர்ந்து விட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு அணு அந்த சுழல் வேகம் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. குறைந்து நின்று போனா, அணு நின்று போனா என்ன ஆகும்? வெளியாகும். அப்படி ஒரு காலம் வர்ற போது இப்ப நாம மத்திய காலத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. எப்போ ஆரம்பிச்சதோ தெரியாது. ஆனா விஞ்ஞானிகள் சொல்றாங்க இத்தனை கோடி வருஷம், அத்தனை கோடி வருஷம் இருக்கு. இந்த வருஷம் என்ற கணக்கு எப்போ வந்ததுன்னு பாருங்க. வருஷம்னா என்ன? பூமி சூரியனை சுத்தி வரக்கூடியது ஒரு வருஷம். அப்ப இது எப்ப ஆரம்பிச்சிருக்கோம்? மனித கலாச்சாரத்துல ஒரு காலம் வந்த பிறகுதான் இந்த கணக்கு வந்தது. அதுக்கு முன்ன பூமியே இல்லை. அப்ப காலம் என்ன? அது வருஷம் என்ன? பல அண்டங்கள் தோன்றி பூமியினுடைய இதை பார்த்தோம்னா ரொம்ப கடைசியா லேட்டஸ்ட் குழந்தை அது. அப்ப அதுக்கு முன்ன எந்த ஒரு இயக்கத்தை வச்சு ஒரு வித்தியாசம் தானே காலம். காலம் கணக்கீடு. இப்ப நாம காலத்தை எப்படி கணக்கிடுறோம்? ஒரு நாளை பூமி சுத்தக்கூடிய ஒரு நாளாக்கி, அந்த நாளை 24 ஆக்கி, மணியாக்கி, மணியை 64 ஆக்கி, இப்படி வச்சிருக்கோம் காலம். அத இப்போ இந்த காலம் பூமியே இல்லைன்னா அதனுடைய காலநிலை எப்படி ஒன்றும். அதே போல இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய பருமன் இருக்கிற 25,000 மைல், அதேதான் எப்போ இருந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் பெருகிக்கொண்டே இருக்கிற போது இன்றைய வளர்ச்சியில 25,000 மைல் இருக்குது. இது ஒரு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னதாக இது எவ்வளவு இருக்கும்? 25,000க்கு 15,000 கூட இருந்திருக்கும். அப்ப காலத்தினுடைய நீளம் என்ன? அப்ப ஒரு நாளினுடைய நீளம் என்ன? இதெல்லாம் வேறுபடும். இதெல்லாம் சாதாரண வார்த்தை விளையாட்டுக்கு ஒன்னா வச்சுக்கலாம். ஆராய்ச்சிக்கும் அது நிரந்தரமான கருத்து ஒன்றிலிருந்து ஒன்றை உணர்றதுக்கும் உதவாது. அதே போல வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு
இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.